கிண்டி சென்னையில் ஒரு முக்கியமான ஏரியா. ஒரு நாளைக்கு 5 லட்சம் பேர் இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணுறாங்க. கிண்டின்னு சொன்னாலே பழைய சென்னை வாசிகளுக்கு குதிரை தான் ஞாபகம் வரும். ஆனால் சென்னையில் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது, இங்கே குதிரை சத்தம் அடங்கவே இல்லை. கோடிக்கணக்காக பணம் பொருள்ற ஒரு போதையான உலகம் இந்த ரேஸ் கோர்ஸ். இங்கே 1 லட்சம் ரூபாய் தோக்கிறப்ப வர்ற துக்கத்தை விட 1000 ரூபாய் ஜெயிக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் ரொம்ப அதிகம். லட்சக்கணக்கில் பணத்தை பெட் பண்ணுறதுக்கும் லாஸை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் இந்த கூட்டத்துக்கு தைரியம் அதிகம். இவங்களுக்கு குதிரை தான் கடவுள், ரேஸ் தான் ரிலீஜியன். இங்கே குதிரை ஜெயிக்கிறது ஹார்ஸ் ஓனர்ஸ்க்கும் ஹை சொசைட்டி பீப்புள்ஸ்க்கும் ப்ரெஸ்டீஜான விஷயம். ஆனால் ஜெயிக்கிறதுக்கு இங்கே மாற்று விதி ஒன்று இருக்கு. ஒரு குதிரை ஓடி ஜெயிக்கணும், இல்லை கண்டிப்பாக ஜெயிக்குங்கிற குதிரை ஓடாமல் இருக்கணும். It has been raining right from the morning and is continuing to pour. மைக்கேல் ராஜ், உன் குதிரை உயிரும் என்னோட உயிரும் ஒன்னா? மழையும் வெயிலும் நிற்காம ஓடுற இந்த ரேஸில் இங்கே நொடிக்க நொடி குதிரையோட ஸ்பீடும் பிளட் ப்ரெஷரும் ஏறிக்கிட்டே போகும். அது குதிரைக்கு மட்டும் இல்லை, இங்கே பெட் பண்ணி ஜெயிக்கிறப்ப கிடைக்கிற கிக் எப்போவுமே வேணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்குமே பிளட் ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருக்கும். இங்கே இருக்கிறவங்க இங்கே மட்டும் பெட் பண்ணுறதில்ல, எங்கே இருந்தாலும் பெட்டிங் இருக்கும். அது யார் கூட வேணும்னாலும் இருக்கும். There is no man without madness and weakness. நகுலன் விதிவிலக்கா என்ன? சந்தேகம் கொஞ்சம் ஜாஸ்தி, நாத்திகம் கிடையாது. அஸ்ட்ராலஜி மேலே நம்பிக்கை இருக்குது, சகனம் பார்க்குற பழக்கம் உண்டு. ஆனால் சகனத்தை கூட குதிரையை வச்சு தான் பார்ப்பார். வெள்ளைக்காரன் காலத்திலேருந்தே குதிரை ரேஸ் ஆடின பரம்பரை. கனவுல கூட குதிரை தான் வரும். ரேஸில் தன்னோட ஃபேவரட் குதிரை தோத்ததுனால 5 வருஷம் ரேஸே ஆடாமல் இருந்தார். இப்போ வர்ற ரேஸில் தன்னோட குதிரை பிளட் ட்ரெயினை களத்தில் விட்டு திரும்பி ரேஸ் கோர்ஸில் தலையை நிமித்தி ராஜா மாதிரி நடக்கணும்னு ஒரு கனவு. ரேஸில் நமக்கு காம்படிட்டடாக ஒரு குதிரை இருக்கு, பேர் மாயா. ஓனர் பேர் என்ன? ஷர்மா. பேசிக்கலி அவன் ஒரு ஹார்ஸ் ட்ரைனர். நான் அவனை பார்க்கணும். பிளட் ட்ரெயின் ஓனர் நகுலன் அவங்களை மீட் பண்ணணும். எப்போ மீட் பண்ணலான்னு கேட்டாங்க. Maya, Maya, get me some wine, please.
ஏய் எங்கடா போகிறோம் சொல்கிறா. டேய் பேசாம்பா. இது மைக்ரோஃபோன் லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆகிருக்க டிரான்ஸ்மிட்டர் தான். 500 மீட்டர்ஸ் வரைக்கும் ஃபைல்ஸை ரிசீவ் பண்ணுவோம். இதை மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாமா? அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்குடா உனக்கு? சொல்கிறேன். சரி மச்சி, நீ கிளம்பு, எனக்கு வேலை இருக்கு. டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? ஏன்டா இங்கே உட்காந்துருக்க? பக்தி வேஸ் எதுக்கு உனக்கு? பேங்க்லேருந்து ஏன் உனக்கு அத்தனை கால் வருது? கேட்டே இருக்கலடா, காசு எங்கடா விட்ட? இப்போ என்னடா உனக்கு? காசு எங்கே விட்டேன்னு தெரியணும், அவ்வளோதானே? சுயநலத்தோட உன்னை ரேஸ் குதிரை மேலே தான் நான் காசை விட்டேன். கடைசியாக நான் இதில் விட்ட காசு மட்டும் 27 லட்சம் ரூபா. ரேஸில் வின் பண்ணுற குதிரையை கணிக்கிறது ஒரு ஸ்கில்லுங்கிறனால மட்டும்தான் இந்த ரேஸ் ஒன்றும் லீகலாக வச்சுருக்காங்க. ரேஸை நான் லக்காக பார்க்குறது இல்லை, வெறும் கால்குலேஷனாக தான் பார்க்குறேன். ஒரு தடவையும் தோக்கும் போதும் ஏன் கால்குலேஷன் தான் தப்புன்னு நினச்சேன். ஆனால் அது காரணம் இல்லை, இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ இருக்குன்னு லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ரேஸ் கோர்ஸ் டாய்லெட் போயிருந்தப்போ மைக்கேல் ராஜ், ஃபர்ஸ்ட் டைம் ஷர்மாவை நான் அங்கே தான் பார்த்தேன். உன் குதிரை உயிரும் என்னோட உயிரும் ஒன்றா? இட்ஸ் நாட் அ கேம் மைக்கேல், இட்ஸ் ரேஸ். இங்கே ஒன்லி வின்னிங் மேட்டர்ஸ். அதுக்கு தேவைன்னா உன்னை கொல்லவும் தயங்க மாட்டேன். பேசணும் மைக்கேல் ராஜ், என் இடத்துல ஆதி ஐயாவோட. அன்றைக்கி நடந்த ரேஸில் லாஸ்ட் மினிட்ல டஸ்கானோ குதிரை ஓடாதுக்கும் ஷர்மா மைக்கேல் ராஜ் பிரச்சனைக்கும் லிங்க் இருந்தது. ஷர்மாவோட குதிரை தான் அந்த ரேஸில் ஜெயிச்சது. ரேஸ் கோர்ஸ் இல்லைன்னா இந்த கிளப், இதுதான் ஷர்மாவோட உலகம். அங்கே நான் மைக்கேல் ராஜை பார்த்தேன். மைக்கேல் ராஜோட குதிரை டஸ்கானோவை சுட்டது ஷர்மா தான். வின் பண்ண போகிற குதிரையை முன்னாடியே டிசைட் பண்ணி அங்கே ஃபிக்ஸிங் நடந்திருக்கிறது தெரிஞ்சுது. ஃபிக்ஸிங்கில் 2 பேருக்குமே பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனை? ரேஸில் ஓட வேண்டிய என்னுடைய குதிரையை ஸ்டேபிள் வச்சு ஷூட் பண்ணியிருக்கான் இவன். அதுக்கு என்ன போடுறதுக்கு ஆள் அனுப்பியா நீ? பயம், உன் குதிரை தோத்து போயிருங்கிற பயம். மைக்கேல் ராஜ், அது மட்டும் இல்லை, நவம்பர் 26 அன்னைக்கு நடக்க போகிற ரேஸில் வின் பண்ணுற குதிரைக்கு கிங் ஆஃப் ரேசிங் ஹார்ஸ்னு மெடல் மட்டும்தான் கிடைக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் இங்கே ஜெயிச்ச குதிரைக்கு இந்தியாவில் நடக்கிற இன்டர்நேஷ்னல் ரேஸில் ஃபிக்ஸிங் ஒத்துக்கிட்டு அந்த குதிரையை விட்டு கொடுத்தா அதுக்கு 4 கோடி மதிப்புன்னு எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சுது. ரேஸுக்கான ஏதோ ஒரு க்ளூ அந்த கிளப்பில் கிடைக்கும்னு தோணுச்சு. அதான் அந்த வாய்ஸ் பேக் அங்கே ஃபிக்ஸ் பண்ணேன். வெல்கம் சார். ஷர்மா, ஹலோ. ப்ளீஸ். உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கோர்ஸில் 5 வருஷம் முன்னாடி ஒரு முக்கியமான ஆள் நீங்கள். இப்போ என்ன தேடி வந்த காரணம்? சூழ்நிலை. நீங்கள் எந்த மாதிரி டைப்? குதிரை மாதிரியா இல்லை லயன் மாதிரியா? நான் கொஞ்சம் ஓப்பன் டைப். குட்டியாக கதை ஒன்று சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின். அதுக்கு பதில் சொன்னீங்கன்னா உங்கள் டைம் வேஸ்ட் ஆகாது, வந்த வேலை முடிஞ்சிடும். சவப்பெட்டி செய்கிற ஒருத்தன் ஒரு எலியை வளர்த்தான். எலிக்கு பேரை வால்டர்னு வச்சான். அந்த தெருவில் ஒரு பூனை இருந்தது. அந்த பூனைக்கு பேர் வைக்கல, அது வெறும் ஸ்ட்ரீட் கேட் தான். ஒரு நாள் வால்டரோட ஸ்மெல்லை வச்சு பூனை வீட்டுக்கு வந்துடுச்சு. ஆனால் எலி கேஜுக்குள்ள சேஃப். பூனையால எலியை ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ என்னோட கொஸ்டின், கேஜுக்குள்ள சேஃபாக இருந்த எலி பெருசா, ஸ்மெல்லை வச்சு எலியை கண்டுபிடிச்ச வந்து பூனை பெருசா? பூனை. Then I am the rat. என்கிட்ட என்னமோ வேலை இருக்கு. உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? நவம்பர் 26 குதிரை ரேஸில் என் குதிரை பிளட் ரெயின் கலந்துக்குது. என் குதிரையை யாராலும் வின் பண்ண முடியாது, எக்ஸப்ட் உன்னோட குதிரை மாயாவை தவிர. இந்த வாட்டி டைட்டில் வின்னர் பிளட் ரெயினாக இருக்கணும். அதுக்கு உங்கள் குதிரை மாயாவை விட்டு தரணும். விட்டு தந்தா என்ன தருவீங்க? எவ்வளோ வேணும்? $5 into 10, 50 lakhs.
செக்காக வேணும், பணமாக தான் வேணும். இந்த மாதிரி டீல்லாம் கண்ணு முன்னால் பணத்தை பார்த்தா தான் நம்பிக்கை வரும். பணமாகவே தந்துடுறேன். இண்டியில் இருக்கிற திஸ் கார்டன் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கிக்கிறேன். மாயா குதிரைக்கு விலை ஃபிக்ஸ் ஆச்சு. கோடிக்கணக்கான பணம் புரள்ற இந்த ரேஸில் எந்த குதிரை ஜெயிக்குங்கிறத ஒரு 350 ரூபா பக் டிவைஸ் எனக்கு சொல்லிடுச்சு. அப்போ பிளட் ட்ரெயின் தான் ஜெயிக்குமா? ஷர்மா கைக்கு பணம் போயிடுச்சுன்னா ஷோர் ஷார்ட்டாக பிளட் ட்ரெயின் தான் ஜெயிக்கும். அந்த கார்டுக்குள்ள பணம் இருக்கிறத இன்னுமா பார்க்காம இருப்பான்? நீ கடைசி அவன் கார்டுக்கு எப்படா பார்த்த? சிட்டியில் கார்டுக்கு யூஸ் பண்ணுறான் வெறும் 10% தான். மீதி இருக்கிற 90% ஒருத்தனா ஏன் அமரக்கூடாது? பணத்தை விட்டவங்க நமக்கு என்ன சும்மா விட்டுருவாங்களா? அது நம்ம பணமா? ஆமாண்டா, அது என் பணம் இல்லை தான். ரேஸில் குதிரையை ஃபிக்ஸ் பண்ணி மொத்த பேரையும் முட்டாளாக்கணும்னு நினைக்கிறவனோட பணம். 27 லட்ச ரூபாடா ரேஸில் நான் விட்டுருக்கேன். ரேஸில் ஒரு குதிரையை கணிக்கிறது ஈஸி இல்லை தாஸ். எந்த பிரீடு குதிரை, என்ன ஹிஸ்ட்ரி, லாஸ்ட் ரேஸில் அதோட ரிசல்ட் என்ன, யார் ஓனர், யார் ட்ரெயினர், ஜாக்கி யாருன்னு ஆரம்பிச்சு குதிரையோட பிஹேவியர் எப்படி இருக்குது, ரேஸில் ஓட மூடு இருக்கா, ஜாக்கிக்கு அது கண்ட்ரோல் ஆகுதா, அதோட ஷோல்டர்ஸ் எப்படி இருக்குது, எந்த கேட்டில் ஓடுது, எந்த ட்ராக்ல ஓடுதுன்னு இப்படி ரேஸில் ஓடுற மொத்த குதிரையோட ரெக்கார்டையும் எடுத்து அதுலேருந்து ஒரு குதிரை மேலே நாம பணத்தை கட்டினா ஜெயிக்கிற குதிரையை இவங்க முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடறாங்க. நவம்பர் 26 அன்னைக்கு நடக்கிற ரேஸில் ஃபிக்ஸிங் குதிரை பிளட் ட்ரெயின் மேலே தான் காசை கட்டு. டேய் 50 லட்சம் இருக்குடா. டேய் விக்கி, நாளைக்கு ரேஸ்ல 50 லட்சத்தையும் ஃபிக்ஸிங் குதிரை பிளட் ட்ரெயின் மேல கட்டுறோம். உன் மொத்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்றோம். ஷர்மா வெறும் 50 லேக்ஸ்க்கு அவன் குதிரை விட்டு கொடுத்தாங்கிறத என்னால் நம்பவே முடியல. இதே குதிரை இன்டர்நேஷனல் ரேஸில் விட்டு கொடுத்தா 4 கோடிக்கு மேலே கிடைக்கும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். நான் என்ன சொல்ல போறேன்னா, 1 minute. சொல்லுங்க. நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் பணம் கொடுக்க போகிற விஷயத்த க்ரைம் பிரான்ச்சுக்கு இன்ஃபார்ம் பண்ணது ஷர்மா தான் சார். நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. தேங்க்யூ. ஷர்மாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் இந்த ரேஸில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவான். இது வரைக்கும் அவன் குதிரையோட பெட்டரான குதிரையை ரேஸில் கலந்துக்க விட்டதே இல்லை. நீ தெரிஞ்சுதான் மோதணும், சால்வ் பண்ண முடியாத வச்சிரு. நீ சுட்டது ஏன் குதிரை தான், ஆனால் பிளட் ட்ரெயின் இல்லை. நீ எந்த மாதிரி டைப்னு கேட்டல, நான் சொல்றேன். நாகாலாண்டில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். ஒரு ஆட்டை வெட்டி பெரிய உடன் பாக்ஸில் அடைப்பாங்க. அதில் ஒரு ஓட்டை போடுவாங்க 2 மாசத்துக்கு ஒரு தடவை. 6 மாசம் கழிச்சு அந்த உடன் பாக்ஸை ஓப்பன் பண்ணா அந்த ஆட்டை தின்னு ஜெயண்ட் சைஸ்ல ஒரு பெரிய புழு இருக்கும். அந்த புழு தான் நீ. ஒண்ணு பண்ணு, ரேஸ்ல உன் குதிரை ஜெயிக்கணும்னு வேண்டிக்க, உயிரோடவாது இருப்ப. காடப்படுங்க. நீங்க எவ்வளவு பெட் பண்ணுவீங்க? 45 lakhs. இந்த குதிரை
as we draw closer to race time. There's a lot of excitement building up in the grandstand. Everyone is on the edge of their seat. New champion in the making. Fixing And confirmed. why not? The winner of this Chennai Grand Prix will be going to Mumbai for the World Confirmed. Championship trophy. ஏன் கேட்குறேன்? என்னமோ சொன்னேன் பையனை விட்டு பொண்ணையா தூக்குறேன்னு இப்போ வரான் பாரு. ஏய் போய் பேக் வாங்கினா. பேக்ல புக்கு வேற இருக்கு. பணம் இல்லண்ணே. ஏய் நான் பணம் கட்டியா? Spread out across the top here, and the Chennai Brave goes, and it's still not Brave in front, 5 on 2 left from Victoria. There's the Queen Maya who's got out to be third. Just a moment, it's beginning to get up and out, and it's coming up great guns, and it's Blood Rain now being turned by just a moment. That rain is 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 just a moment. But just a moment, right? Also on Blood Rain. Just a moment in Blood Rain. Just a moment. Winter, Chennai Grand Prix. It's taking style, yeah. Finishing second there with Blood Rain. And the favorite Queen Maya finished for game 4. A great confidence for the runners. But the new champion in the making. Just a moment.
Raj, winner of the Chennai Grand Prix. Travel from here to Mumbai. தோத்துறோம்டா. ஏய் 45 லட்சமா போச்சாடா? இந்த ரேஸில் நான் மட்டும் ரிஸ்க் எடுக்கல, ஸ்ரீதர் தான். கார்த்திகில் இருக்கிற படத்தை பார்த்ததும் ஸ்ரீதர் மீட் பண்ணேன். இவ்வாறு ஸ்ரீதர், உன்னையும் உன் காரியம் நல்லாவே அவங்களுக்கு தெரியும். உன்னை தேடி கண்டிப்பாக அவங்க இந்த ஃப்ளாட்டுக்கு வருவாங்க. அந்த பணம் உன் கையில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உனக்கு ரிஸ்க் தான். 16 hours நீ ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்தா இன்பாவோட பிரச்சனையும் முடிஞ்சிடும், என்னோட பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். என்ன நம்பி பணத்தை கொடுத்துட்டு ரிஸ்க் எடுக்க தயாராக பணம் என் கையில் கிடச்ச உடனே நான் ஷர்மாவோட பார்க்க போனேன். ஷர்மா கம்மோட குதிரை குயின் மாயா மேலே பெரிய கனவு இருந்தது. ஆனால் எப்படி ஃபிக்ஸிங் கொடுத்துக்கிட்டான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. பார்லேருந்து கிளம்பலாம் முடிவு பண்ணி கிளம்பும்போது உன்னால முடியும் முடியாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. ரெஸ்டாரண்ட்ல பணம் கை மாறும் போது உன்னை யார் கிரைம்ல சொல்ல சொன்ன? உலகத்திலேயே மோசமான துரோகம். ஜெயிக்கிறத விட்டு கொடுன்னு சொன்னது என் குதிரை தோத்துருன்ற பயத்தில் இல்லை, தோக்கிற ஆப்ஷனே இருக்கக்கூடாதுன்னு. நாளைக்கு நடக்க போற ரேஸ்ல குதிரைங்களை லைவா விடுவோம். நீ இதெல்லாம் பண்ணது ஜெயிக்கிறதுக்கு தானே, ஜெயிச்சு. ஏய், ஒருவேளை உன் குதிரை தோத்துட்டா ரேஸ்ல சந்திப்போம். நான் நினச்ச மாதிரியே நகுலன் ஷர்மாக்கும் பிரச்சனை இருந்தது. ஃபிக்ஸிங் இல்லாத லைவ் ரேஸில் ஆட வாய்ப்பு கிடைச்சது எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. வின்னிங் ஹார்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு என்னோட கேல்குலேஷன் அப்ளை பண்ணி பார்த்தப்ப இந்த ரேஸில் ஃபஸ்ட் டைம் ஓடுற குதிரை ஜஸ்ட் த மொமெண்ட்டோட கடைசியாக அப்டேட்டாக இருந்த ட்ராக் ரிப்போர்ட், கேட் ப்ராக்டிஸ், ஓனர் ஆஃப் த ஹார்ஸ் செம்ம இம்ப்ரெசிவாக இருந்தது. அது மட்டும் இல்லை, உள்ளிருந்து ஒரு குரல் கேட்டுச்சு, ஜஸ்ட் த மொமெண்ட் தான் வின்னிங் ஹார்ஸ்னு. 45 lakhs ஜஸ்ட் த மொமெண்ட் மேலே பெட் பண்ணேன். என்னோட கேல்குலேஷன் அண்ட் லக் ஃபேவர்ட் மீ. கேம்ப்ளர்ஸ் எப்போவுமே லூசர்ஸ் கிடையாது. சொன்னேன்ல உன் குதிரை ஜெயிக்காதுன்னு, இப்ப ஜெயிச்சது ஏன் குதிரை. Game is not over. டேய், இன்பா வீடு நேற்று நைட்லேருந்து பூட்டி இருக்குடா. டேய், இந்த படத்தை எடுத்துட்டு போய் ஏலத்தில் வீட்டை எடு. இன்பா வீட்டை ஏலத்தில் எடுக்க சொன்னேன். இப்போ ஸ்ரீதர் பிரச்சனை இருப்பான்னு தெரியும். கிடைச்ச பணத்தில் 50 லட்சத்தை நகுலன் கார் மேலே வச்சு. ஆமாண்டா, கார் டிக்கியில் பணம் இருந்தது. நான் இல்லைன்னு சொல்லல, உன் பணம் உன்னை தேடி வரும். எனக்கு இன்பா விட பணம் ஒன்றும் முக்கியம் இல்லை. மணி, அவனை ஒன்றும் பண்ணிடாது. ஆனால் என் கையில் தான் இருக்கு. நடுவில் எவனோ ஸ்மார்ட்டாக விளையாடி இருக்கான். நீ வந்துடு. நான் கெஸ் பண்ண மாதிரியே ஸ்ரீதருக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. எப்பவுமே ரிஸ்க் எடுக்கிறதுல ஒரு கிக் இருக்க தான் செய்யுது.